Exercise 1.1 fourth question. If A equal to or 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க. Show that A square minus 3A minus 7I2 equal to O. I2 means identity matrix. இது 0 இல்ல O. Null matrix. Okay, null matrix 0 0. 2 by 2 matrix 0 0 0 0 வரும். Okay. Hence find. அதுக்கப்புறம் என்ன find பண்ணும்? Hence find A inverse. இப்போ first என்ன பண்ணும்? Given matrix கொடுத்ததை எழுதுறோம். A equal to given matrix 5 3 minus 1 minus 2. நம்ம என்ன prove பண்ணணும்? Show that A square minus 3A minus 7I2 equal to 1 prove பண்ணணும். Show that prove that என்ன பண்ணும்? LHS வந்து RHS equal prove பண்ணணும். இல்லாட்டி RHS LHS equal prove பண்ணணும். இப்போ இங்கே நம்ம A square minus 3A. இப்போ நமக்கு Aக்குள்ள வேல்யூலாம் தெரியும். இப்போ இங்கே A square இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். A square. A squareங்கிறது எப்படி எழுதலாம்? A into A. That means Aக்குள்ள வேல்யூ நமக்கு Aக்குள்ள மேட்ரிக்ஸ் இருக்குது. 5 3 minus 1 minus 2 into same 5 3 minus 1 into minus 2. ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி சாதாரண மல்டிப்ளை பண்ணுவோம்? இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிற காலம்ஸும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? செகண்ட் ரோ எடுத்து அதே போல் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோ எடுத்து இங்கே இருக்க ரெண்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் ரோ எடுத்து அதே போல் ரெண்டு காலம்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதும் ஃபஸ்ட் எலமெண்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்னா இதுலேயும் ஃபஸ்ட் எலமெண்ட் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணும். 5 5s are 25. 3 into minus 1 minus 3. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? அது சேம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 5 3s are 15. 3 into minus 2 minus 6. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். minus 1 into 5 minus 5. minus 2 into minus 1 plus 2. Next, second row, second column. minus 1 into 3 minus 3. minus 2 into minus 2 plus 4. This is equal to 25 minus 3 22. 15 minus 6 9. minus 5 plus 2 minus 3. minus 3 plus 4 1. இப்போ A ஸ்கொயருக்கான மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. 22 9 minus 3 1. நம்ம LHS ஃபைண்ட் பண்ணலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? A ஸ்கொயர் minus 3A minus 7I2. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். which is equal to ஓகே, which is equal to என்னது நமக்கு? A ஸ்கொயர். A ஸ்கொயருங்கும்போது நமக்கு வேல்யூ தெரியும். A ஸ்கொயரோட வேல்யூ 22 9 minus 3 1. A ஸ்கொயர் minus 3. A ஓட வேல்யூ 5 3 minus 1 minus 2 minus A ஸ்கொயர் minus 3A minus 7 I2. I2 means identity matrix. Identity matrix என்னது? 1 0 0 1. that means diagonals வந்துட்டு 1, remaining element 0. okay, this is equal to 22 9 minus 3 1. இந்த minus 3 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கே ப்ளஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த minus 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணையில் minus 3 into 5 minus 15. minus 3 into 3 minus 9. minus 3 into minus 1 3. minus 3 into minus 2 plus 6. சேம் வே minus 7 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அங்கே ப்ளஸ் 1 into minus 7 minus 7. 7 into 0 0. minus 7 into 0 0. minus 7 into 1 minus 7. இப்போ மேட்ரிக்ஸ் நார்மல் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? எல்லாத்துலேயும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் நம்ம எடுப்போம். இப்போ இங்கே 22 minus 15 minus 7. இப்போ 22 minus 15 என்ன ஆகும்? 7. 7 minus 7 0. ஓகே, நெக்ஸ்ட் அதே போல் சேம் எலமெண்ட் 9 minus 9. 9 minus 9 0.
0 கூட ஒரு 0 ஆட் பண்ணாலும் 0 தான். ஸோ 0. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது என்னது -3 3 -3 + 3 ஆட் பண்ணையில் 0 0 கூட இன்னொரு 0 ஆட் பண்ணையில் 0. நெக்ஸ்ட் இருக்கிற என்னது 1 + 6 1 + 6 7 7 -7 0. that means then அது which is equal to மைனஸ் பண்ணியிருக்கோம் 22 - 15 7 7 - 7 0 same 9 - 9 0 then -3 + 3 0 0 + 0 0 1 + 6 7 7 - 7 0. that means which is equal to 0 போது இது null matrix. okay therefore LHS equal to RHS. LHS equal to RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம LHS equal to RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ். இப்போ இந்த கிவன் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம A இன்வர்ஸும் ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, அங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? A² - 3A - 7I2 = O. இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது கூட போஸ்ட் மல்டிப்ளையில் ப்ரீ மல்டிப்ளை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு A இன்வர்ஸ்னு எடுக்கணும். ஆனால் நம்ம நார்மலாக ஜென்ரலாக ஒரு நம்பர் 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணையில் இப்போ 3 2s are 6 தான், 2 3s are 6 தான். ஆனால் நமக்கு மேட்ரிக்ஸில் வந்துட்டு அப்படி இல்லை, கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான். ஏன்னா A × B ஒரு ஆன்சர் கிடைக்கலாம், B × A ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டான ஆர்டரில் எடுத்தால் தான் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். போஸ்ட் மல்டிப்ளை பை A இன்வர்ஸ். போஸ்ட் மல்டிப்ளை மீன்ஸ் செகண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு A இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ A² A இன்வர்ஸ் A² A இன்வர்ஸ் -3A A இன்வர்ஸ் -7I2 A இன்வர்ஸ் = O A இன்வர்ஸ்னு எடுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? A² A இன்வர்ஸ். இப்போ நமக்கு A⁴m × A⁴n என்னது? A⁴m + n. அது நமக்கு தெரியும். அதே போல் இங்கே A² × A இன்வர்ஸ். அப்போ A² × A இன்வர்ஸுங்கும் போது என்ன ஆகிடும்? A -3 × A இன்வர்ஸ். A இன்வர்ஸ். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டுலாம் சம் செஞ்சுருக்கோம்ல, கிவன் A கொடுத்துருப்பாங்க, அதுக்கு A இன்வர்ஸ் ஒரு ஃபைன் பண்ணுவோம்ல. அப்போ அந்த கொடுத்துருக்கிற அந்த கிவனும் ஃபைன் பண்ண A இன்வர்ஸும் அது 2 மேட்ரிக்ஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, அது நமக்கு இந்த மேட்ரிக்ஸில் அப்படி தான் செய்யணும். ஆனால் ஜென்ரலாக இப்போ பாருங்கள் A⁴m × A⁴n பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே பண்ணாலும் A⁴ A⁴1 தான். A⁴1 × A⁴ -1 இருக்குது. இப்போ நமக்கு A⁴m × A⁴n என்ன பண்ணுவோம்? A⁴m + n 1 - 1 போது 0 எனிதிங் பவர் 0 1 வேல்யூ 1 போது நமக்கு மேட்ரிக்ஸில் என்னவாக இருக்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஷார்ட்கட்டு. ஆனால் ஜென்ரலாக என்னது? கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துட்டு அதுக்கு A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ A இன்வர்ஸ் A × A இன்வர்ஸ்னால் அது என்னவாக தான் இருக்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, 3I - 7I2 × A இன்வர்ஸ். எந்த ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூடயும் இன்னொரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அந்த மேட்ரிக்ஸாக தான் கிடைக்கும். ஓகே, ஐடென்டி மேட்ரிக்ஸுங்கிறது என்னது? 1 0 0 1 அப்படி டயகனலாக தான் வரும். அப்போ எந்த ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூடயும் இன்னொரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ I2 × A இன்வர்ஸுங்கிறது A இன்வர்ஸ் = O × A இன்வர்ஸ். இப்போ நல் மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் இருக்கும்? நல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு இங்கே என்ன ஃபைன் பண்ணணும்? A இன்வர்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். அதனால் A இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டு பேலன்ஸ் உள்ளதை எழுதலாம். இப்போ A இன்வர்ஸ் அந்த சைடு போயிட்டு என்ன ஆகிடும்? மைனஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையில் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 7A இன்வர்ஸ் = இது தான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். நமக்கு நார்மலாக எது ஃபைன் பண்ணுறோமோ அதான் நம்ம முன்னாடி வச்சுருப்போம். அதனால் இது இங்கிட்டு கொண்டு போனாலும் ஃபஸ்ட்டாக எழுதிக்கிறோம். ஆனால் இது இங்கே தான் இருக்குது. ஸோ 7A இன்வர்ஸ் = A - 3I. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 7A இன்வர்ஸ் = A. ஏவோட மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவோட மேட்ரிக்ஸ் என்னது? 5 3 -1 -2. கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. -3 × I. ஐங்கிறது என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஓகே, which is equal to 5 3 -1 -2. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த -3 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் -3 உள்ள மல்டிப்ளை பண்ணல
minus 3. Minus 3 into 1, minus 3. Minus 3 into 0, 0. 0, minus 3. Which is equal to, இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கும் தெரியும். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் எடுத்துப்போம். அப்போ 5 minus 3. 5 minus 3ங்கிறது 2. 3 plus 0. 3 minus 1 plus 0. Minus 1. Minus 2 minus 3. Minus 5. ஓகே, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 A inverse equal to இது. நமக்கு என்ன வேணும்? A inverse தான் வேணும். A inverse equal to 7 equal to இந்த சைடு வரையில 1/7 into 2, 3 minus 1 minus 5.